அதுதான் நான் சொல்றேனே. இப்ப எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஃபேம் இருக்கணும். ம். இல்லையா? உங்ககிட்ட பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னா, அழகா க்ளோவிங்கா இருக்கணும். ஹேர் நல்லா சூப்பரா இருக்கணும். அவங்க நல்லா ஃபிட்டா, ஸ்ட்ரக்சரா இருக்கணும். பசங்கன்னா ஜிம் பாடியா இருக்கணும். ஒரு தாடி வச்சுட்டு இருக்கணும். வெள்ளையா இருக்கணும். இப்படி இப்போ இப்போ இருக்க ஆடிஷன்ஸ்லாம் இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓகே. ஏன் இப்ப வந்து ஏன்னா சரி இந்த நான் கருப்பு கேக்குறேன். இதெல்லாம் கருப்பா இருக்கலாம் எடுக்க மாட்டேன்றதெல்லாம் இதுவா சரி இருக்கு. இவ்வளவு சொல்றீங்க. அப்ப வந்து கருப்பா குண்டா ஒரு பொண்ணை நான் கூட்டு வரேன். ஹீரோயினா நடிக்க ப்ரோ, ஒரு ஹீரோயினி இப்படிதான் இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்க திறமையை யாருமே பார்க்க மாட்டீங்களா? அவங்களுக்குள்ள ஒரு நடிப்பு இருக்கும் ப்ரோ. அனுஷ்கா அவங்களுக்குள்ள அந்த இந்த படம் பாத்திருக்கீங்களா? அவங்க குண்டா நடிச்சிருக்காங்க. அது வந்து அனுஷ்கான்றதுனாலதான் அப்படி பண்ணாங்க. அப்படி இதே இல்ல. வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்துல அவங்க இப்படியே இருந்து அவங்க அனுஷ்காவா தெரியாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் சரி, உங்களுக்கு பண்றாங்க. நடிப்பு குண்டா இருக்கிறீங்க, ஓகேங்களா? ம். குண்டா கருப்பா இருக்கிறவங்க சினிமா ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏன் உடம்ப குறைச்சிட்டு வந்து நடிக்க கூடாது? என்ன சொல்றீங்க? ஃபிட்னஸ் தானே, அவங்களுடைய ஹெல்த்தும் இது தானே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு ப்ரோ. வாட்ஸ்அப்ல வந்து என்கிட்ட பேசுறாரு. அவர் ரொம்ப வயசானவர். ம். அவருக்கு கூட அந்த ஆர்வம் இருக்கு. ஏன் அவர்கிட்ட வயசாயிடுச்சு. நான் சினிமாவை ஏன் இன்னும் தேடணும்?